ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு சோகமான செய்தியை தான் இந்த இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிஷாவுடைய மகன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி மை சன் டெட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இது பரபரப்பாகி இன்றைக்கி பிற்பகல், அதாவது ஒரு 11-12 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மீடியா எல்லாமே அதை போட்ட திரிஷாவுடன் மகன் இறந்து விட்டார், மகன் இறந்து போட்டால் எல்லாருக்குமே அதிர்ச்சி. திரை உலகமே ஆடி போயிடுச்சு. ஒரு செகண்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் எதாவது அப்டேட் வருதா, யூடியூப்பில் எதாவது அப்டேட் வருதான்னு பார்க்குறாங்க. அவளுக்கு எதுவுமே தெரில. ட்விட்டரில் திரிஷா போட்டிருக்காரு, அதை பேஸ் பண்ணி நேஷ்னல் மீடியா அளவுக்கு போயிடுச்சு. இது பரபரப்பாகிடுச்சு, எல்லோரும் போட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா விஜய் அதிர்ச்சி. விஜய்க்கு இந்த தகவல் போயிருக்கு, இந்த மாதிரி திரிஷா ரொம்ப சோகத்தில் இருக்கான். அதில் அவங்க போட்ட ட்விட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டோட்டல் என்னோடய ரேடாரை ஆஃப் பண்ணிட்டேன், மனம் நொந்து போயிருக்கேன். அதுவும் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்னால் ஜீரணிக்கவே முடியல. என் வாழ்க்கையே மாறப்போகுது, இனிமேல் என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்க போகுது. நான் வந்து டோட்டலாக கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் இருக்குது ட்விட்டரில். என்னடா இதுன்னு மண்டை காஞ்சி போய் இது விஜயை வந்து பார்த்துருக்காப்புல. என்னடா இதுன்னு போட்டு அவர் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஃபோனே எடுக்கலை போல், ரொம்ப சோகத்தில் இருக்காப்புல அப்படின்ற மாதிரி. என்னடா இது விஜய், அதாவது திரிஷாவுக்கு கல்யாணமே ஆகலை, சரிங்களா? கல்யாணம் ஆகலை, ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டுருக்காப்புல. இப்போ விஜய் தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காப்புல. ஃப்ரெண்டாக அப்படி போகிறது, எங்கேயும் போகிறவனா துணைக்கு விஜய் இருக்காருன்னு வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இதுக்கிடையில் மகன் இருந்துட்டான்னா எப்போ கல்யாணம் நினச்சி யார் இந்த மகன் அப்படின்னு பார்த்தா, கடைசியில் ஜோரோ அப்படின்னு சொல்லி ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துருக்காப்புல. யார்? திரிஷா. ரொம்ப பாசம் வளர்த்துட்டு இருக்கலாம். அதுக்காக இப்படியா போடுறது, என் மகன் செத்து போயிட்டான் நான் போடுறது. எல்லா நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லோரும் மிரண்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் பாருங்கள். அதாவது ஜோரோ செத்தவுடனே இவங்க வந்து அப்படியே மனம் நொந்து போய் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்க போகிறாங்களா, அமைதியாக இருக்க போகிறேன், நான் எதையுமே எந்த வேலையில் நான் ஈடுபட போகிறதில்ல, என்னோடய ரடாரே ஆஃப் பண்ணுறேன். ரடார்னால் அந்த போரில் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாடு வந்து இன்னொரு நாடோட போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ரடாரே ஆஃப் பண்ண போகிறேன் போங்கடா அப்படின்ற மாதிரி. ரடார் ஆஃப் பண்ண போகிறேன் என்னென்னமோ கொந்தளிச்சு போட்டிருக்காரு. உண்மையிலே இதுதான், அதாவது அவர் ஒரு நாய் வளர்த்துருக்காரு, அந்த நாய் செத்து போச்சு அப்படின்றது ஒரு சோகம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாய் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். ஸோ இந்த இப்படி இருக்கும்போது விஜய் அதிர்ச்சியாக விஜய்க்கு பல பேர் ஃபோனை போட்டிருக்கேன். விஜய் எப்போவுமே எடுக்க மாட்டாப்புல. ஏற்கனவே விஜய் வந்து ஒரு செவுறு இருக்குது வீட்டில், அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இரும்பு கதவு இருக்கு இல்லையா, அது திறந்து போனீங்கன்னா ஒரு 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 ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஹாலில் செங்கல் மாதிரி ஒயிட் கலரில் ஒரு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பெரியார் அந்தந்த யார் இறந்துட்டாங்களோ யார் பிறந்துட்டாங்களோ அந்த படத்தை வைத்து அவர் அஞ்சலி செலுத்துவார். பூ வாங்கிட்டு சொல்லி, புஷி ஆனந்தை விட்டு பூ வாங்கிட்டு சொல்லி, அதில் கூட யார் நிற்க மாட்டாங்க. கட்சியில் எவன் இருக்கா, எவனுக்கு எந்த பதவி எதுனே தெரியாது. அந்த இப்போ பெரியார் படத்தை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அப்படி செட்டப்பாக கொண்டு செட்டிங்ஸாக வச்சு, சார் வரலாம் சார் அப்படின்வாங்க. ஒரே ஒரு தான் வீடியோ கேமராவோ ஸ்டில் எடுப்பாங்க, எதுவும் ஐஃபோனில் எடுப்பாங்க, இல்லைனா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வச்சு சும்மா எடுத்து ஒரே ஒரு தான் அவன் அந்த 5 நிமிஷம் உள்ளே வருவான். கேட்டை தாண்டி அதுக்கப்புறம் அவனை உள்ளே விட மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு பெரியார் கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன், அண்ணா கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன், எம்ஜிஆர் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாய் படத்தை வச்சு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் கட்டாயத்துக்கும் வந்துட்டாப்புல. ஒரு வேளை வந்து அதே மாதிரி அந்த நாய் ஃபோட்டோ வச்சுருப்பாப்புல எப்படி திரிஷா. ஆனால் இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதில் வந்து திரிஷாவும் நாயும் இருக்கிறதுனால ரெண்டையும் வச்சு நம்ம அஞ்சலி செலுத்த முடியாது அப்படின்னா தனி ஃபோட்டோ கேட்டதாக சொல்கிறாங்க. அந்த தனி ஃபோட்டோவை வச்சு புஷியானந்த பூவான்றவர் சொல்லி இப்போ வந்து அவர் அஞ்சலி செலுத்துவார் அப்படின்ற மாதிரி செலுத்தி அதை வெளியில் போட மாட்டாங்க, போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றனால அந்த அஞ்சலி செலுத்துகிற மாதிரி திரிஷாக்காக, அந்த திரிஷா மகனுக்காக, ஜோரோ இறந்ததுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த பூவை போட்டு அதை திரிஷாக்கே அனுப்பி விடுவார் அப்படின்னு அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவரும் மனம் நொந்து போய் தான் இருக்கார். அவரும் யார்ட்டையும் பேசலை. அன்றைக்கி காலையிலேருந்து இந்த தகவல் கேள்விப்பட்டோன்னே அவரும் யார்ட்டையும் பேசலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் அவருக்கு அஞ்சலி செலுத்தாகணும். ஏன்னா கூட இருந்த நண்பி, நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனாலும் காது குத்துக்கு போனாலும் கூட வரும்போது அவங்க சோகத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையே நாசமாக போச்சு, என் வாழ்க்கையை இதோட வேறு மாதிரி மாறப்போகுது, நான் வேறு மாதிரியான ஒரு திரிஷாவை நீங்கள் என்னை பார்ப்பீங்க, நான் வெளியே வரப்போகிறதே இல்லை, இனிமேல் கொஞ்சம் நாளத்தில் நான் எந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட போகிறது இல்லைன்ற அளவு கொந்தளிச்சு அவங்க அம்மா ஆறுதல் சொல்லி என்னவோ பண்ணியிருக்காங்க. ஏம்மா அதுக்கு தான் இந்த நார்த் இந்தியா மீடியாவில் தப்பாக போட்டு விட்டாங்க, மகன் சேர்த்துட்டான்னு உண்மையிலே மகன் நினச்சிட்டாங்க. நானே அப்படி தான் நினச்சேன், நீங்களே அப்படி தான் நினச்சிருப்பீங்க டைட்டிலில் பார்த்து. ஆனால் திரிஷாவுக்கு மகனா, திரிஷா கல்யாணம் ஆகலை, எப்படா மகன் செத்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய திரிஷா இப்போ திரிஷா அதிர்ச்சியில் இருக்காங்க, விஜய் அதிர்ச்சியில் இருக்காப்புல. இப்படி அவரோட உடன் இருக்கவங்க பூராமே எல்லாம் ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த நாடே அதிர்ச்சியில் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா காலையில் இப்போ தெலுங்கு திரையுலகத்துலையும் சரி, கன்னட திரையுலகத்துலையும் திரிஷா கல்யாணம் ஆனது அவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ நமக்கே பல பேருக்கு உங்களுக்குலாம் தெரியாது. பல ரசிகர்களுக்கு வந்து திரிஷா கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் 45 வயசு ஆச்சு, என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் திரை ரசிகர்கள் ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க, தொடர்ந்து பேப்பர் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சு, அதுக்கப்புறம் போனது வந்தது. இப்போ கோவா ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, தனி விமானத்தில் போனது. அதுக்கப்புறம் வந்து கோயிலாக போய்
அதாவது கோவா போயிட்டு வந்த அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கோயிலாக போய் பரிகாரம்லாம் செஞ்சுட்டு இருந்தாப்புல. அது எதுக்குன்னு தெரியல. அது அவங்கவுங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த கடவுளை வேண்டுறோம் எதுக்காக வேண்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நிலையில் இந்த ஜோரோ என்கிற திரிஷா மகனாக கருதப்பட்டு திரிஷா மகனாக வளர்த்த அந்த ஜோரோ என்கிற அந்த நாய் இறந்து விட்டது என்று அதுதான் இன்றைக்கி சோக செய்தியாக இருக்குது. இப்போ இதில் திரிஷா போட்டிருக்க ட்விட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சோகமாக தான் இருக்குது. நான் படிக்கிறேன் கேளுங்க. My son Joro passed away early this Christmas morning. For those who know me well know that my life has zero meaning henceforth. My family and I are broken and in a state of shock. Will be taking some time off work and will be off the radar. அப்படின்னா ரேடாரே ஆஃப் பண்ணுறாங்களாம். இவங்க வீட்டில் இருக்க ரேடார், அது என்ன ரேடார்னு தெரியல, போட்டிருக்காப்புல. உண்மையிலே சோகமாக தான் இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு, 4 இவ்வளோ ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் நேசமாக தன் குடும்பத்தில் ஒருவராக அந்த ஜோரோ என்கிற அந்த நாய்க்குட்டியை வளர்த்துருக்காரு. இன்றைக்கி அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சேர்த்தது அவருக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் தப்பு கிடையாது. உண்மையிலே சோகம் வரத்தான் சில பேர் வந்து நாய் பூனை வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, பெட் லவராக இருப்பாங்க, இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் மகன் செத்து போயிட்டான்னு போட்டால் மித்தவெல்லாம் ஷாக்காவானா ஆக மாட்டானா, மீடியாக்காரெல்லாம் மெண்டல் மாதிரி போட்டு பிரேக்கிங் போட்டு அசிங்கமாகுமா இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கணும். என்னோடய பெட் சன்னுன்னு கூட போட்டுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்னோடய சன்னுன்னு நீங்கள் போட்டோடனே, சன் ஜோரோன்னொன்னே. மித்த வடக்கன்ஸுக்கெலாம் என்ன தெரியும், பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரையுலகத்தினர் என்ன அப்போ உண்மையிலே திரிஷா பையன் செத்து போயிட்டான் போல் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து நீங்கள் இருக்க வேண்டியதான், நீங்கள் வருத்தப்படுறீங்க, ரைட், ஓகே தான். அதை வெளியிடும்போது இவ்வளோ ரசிகர்கள் இருக்கும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருக்கணும். உண்மையான மகன் இறந்து போயிட்டான்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. நாடு முழுவதும் போட்டு அவங்க அசிங்கப்பட்டாங்க. நேஷனல் மீடியாவில் மகன் நிரப்புன்னு பிரேக்கிங்லாம் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா நாயின்னு அப்புறம் தான் தெரியுது. முதல் ட்வீட்டில் தெரியல, 2வது ட்வீட்டில் பார்த்தா அந்த ஃபோட்டோவோட போட்டோன்னே எல்லோருக்கும் தெரிஞ்சுட்டு அந்த ஃபோட்டோ நான் போடுறேன். இப்படி வந்து காலையிலேயே வந்து திரிஷா காலையிலன்னு இல்லை, 11 மணிக்கு மேலே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திட்டாப்புல. நேஷனல் மீடியாவிலையும் சரி, லோக்கல் மீடியாலேயும் அது பெருசாக போட்டாங்களான்னு தெரியல, நானும் பார்க்கல. எனவே நீங்கள் மகன் இப்போ திரிஷா மகன் பலின்னு சொல்லி இப்போ உயிரிழப்பு மரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்கன்றக்காக தான். அது என்ன சம்பவன்றதை உங்களுக்கு தெரிவிக்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன இருந்தாலும் அது நாயோ பேயோ அது வேறு விஷயம். நம்ம வந்து அன்பாக மகன் மாதிரி வளர்த்துட்டோம் அப்படிங்கும்போது அது மகனாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையான மகன், மனித மகன் அப்படின்னு நினச்சி அதிர்ச்சி அடையக்கூடாதுன்றக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். விஜய் வருத்தத்தில் இருக்கார், திரிஷாவோட நண்பர்கள் எல்லாமே அவங்க குடும்பமே சோகத்தில் இருக்குது. இதில் என்ன இன்னொரு சோகம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் அன்றைக்கி இறந்துட்டாரே அந்த அவருடைய மகன் ஜோரோ அப்படின்றது அவருக்கு மீண்டும் மிக வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. என்ன செய்கிறது, நமக்கே வந்து நான் தழுதலுக்காக தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது, மூச்சு அடைக்குது பேசும்போதே. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.